ஜனநாயகத்தின் 4வது தூண்ங்கிறது நம்ம ஊடகத்தை சொல்றோம். அந்த ஊடக தர்மம்னு ஒண்ணு இருக்கு. உண்மையை பேசுவது ஊடகம். இல்ல உண்மையாக நடந்த விஷயங்களை சொல்வது ஊடகம். மக்களுக்கு தெரியப்படுத்துவது ஊடகம். அதுதான் ஊடகத்தோட அறம். இதுல இப்போ பொய் பேசுறதும் ஒரு வாடிக்கையான விஷயமா இருக்கு. அவங்களா சுய கற்பனையில பேசுறது வாடிக்கையா இருக்கு. அது அவர்களுடைய தேவை என்னவோ அதை அவங்கள்ட்ட விட்டுறலாம். ஆனா அதுக்காக ஒரு இயக்கத்துல இருக்கிற ஒரு முக்கியமானவர்கள் எல்லாமே இதுக்கு ரியாக்ஷன் கொடுக்கணும்னு எதிர்பார்க்கிறது தவறு. இல்ல கூட டிவியில பார்த்தோம்னாக்கா அதிமுகவை பாதிக்கக்கூடிய தலைப்பு வச்சு விவாதம் நடந்துகிட்டே இருக்கு. யாரெல்லாம் இயக்கத்துல இல்லையோ, இயக்கத்துல உறுப்பினரே இல்லாதவர்களை வச்சுட்டு இன்னும் சேர்த்துங்கன்னு மத்தவங்க முடிவு பண்றாங்க. இயக்கம் முடிவு பண்ணணும். இயக்கத்துல இருக்கிறவங்க முடிவு பண்ணணும். இயக்கத்தோட தலைமை முடிவு பண்ணணும். அப்படி முடிவு பண்ணி வெளியே அமைச்ச ஆட்கள் இவங்க ஊடகம் மீடியா ட்ரையல் நடத்திட்டு இருக்காங்க. இவங்க உள்ள சேருங்க, உள்ள சேர்ந்தாதான பலம். நாங்க மீடியா ட்ரையல் மூத்த தலைவர்கள் திரு சி.வி. சண்முகம், திரு எஸ்.பி. வேலுமணி, தங்கமணி இவங்க எல்லாம் இல்ல சார் எந்த ட்ரையலும் நடத்தல. இபிஎஸ் உண்மையிலேயே நடக்கலையா? நான் அவனு கேட்கிறேன் மாதேஷ். நேத்திக்கு கூட விழுப்புரத்துல 11 பேரு விஷச்சாராயம் குடிச்சு மருத்துவமனையில் அமைதி. எத்தனை ஊடகம் மாதேஷ் பேச்சு நேற்றுக்கு நைட்டோட தலைப்பு திரு சி.வி. சண்முகம் பேசும்போது அந்த பேட்டியை அத்தனை ஊடகமும் லைவ் டெலிகாஸ்ட் நான் கேட்கிறேன். லைவ் டெலிகாஸ்ட் பண்ணாங்க. விவாதம் எந்த ஊடகம் எடுத்திருக்காங்க சார்? எடுப்பாங்க எடுக்க தான் போறாங்க. ஆனா நேற்றுக்கு முக்கியமான விஷயம் இல்லையா? ஓபிஎஸ், இபிஎஸ், சசிகலா இது பேச ரொம்ப முக்கியமான விஷயம் இல்ல. அதிமுக திட்டமிட்டு பலவீனப்படுத்துற ஒரு பிம்பத்தை கட்டமைக்கணும். அதற்கு திமுக உங்களுக்குள்ள பஞ்சாயத்து இல்லைன்றத ஊடகத்தின் பக்கம் திருப்பி எந்த கட்சிகள உங்களுக்குள்ள பஞ்சாயத்து இருக்குன்றாங்க சார். கட்சி நேற்றைய கூட்டத்திலும் இபிஎஸ் சொல்லியிருக்கா சார். என்ன இந்த மனமாட்சியங்கள்லாம் மறந்து நம்ம எல்லாம் ஒன்றிணைந்து பயணிக்கணும். தேவையில்லாம உட்கட்சி குழப்பங்கள் எல்லாம் உட்கட்சி பிரச்சனை எல்லாம் தூக்கி தூர வைப்போம். கட்சியில தினம் நிமிடம் உள்கட்சி பஞ்சாயத்து இருந்துட்டு என்ன உட்கட்சி பிரச்சனை? ஒருத்தரை பத்தி அவதூறா பேசுறது, போட்டு கொடுக்குறது இதெல்லாம் அரசியல் கலாச்சாரத்தில் இருக்கக்கூடிய விஷயம். எந்த கட்சியில இது இல்ல? எல்லா கட்சியிலும் இருக்கிற விஷயம் தான். அதுனா அதிமுக நடந்தா மட்டும் என்னமோ பெரிய நடக்கக்கூடாத விஷயம் நடந்த மாதிரி பேசல. ஸ்டாலின் அவர்கள் சொல்றதுதான் ரூல்ஸ், அவர் தான் சட்டம். அப்படியா மாதேஷ்? ஆமா. சரி மாதேஷ், நான் ஒரே ஒரு உதாரணத்துக்கு ஒரு கேள்வி கேட்கிறேன். கூட்டணி கட்சிகள் ஒதுக்கிய இடத்தில் நம்ம கட்சியினர் யாரும் நிக்க கூடாது அப்படி நின்று ஜெயிச்சவர்கள் தயவு செஞ்சு ரிசைன் பண்ணுங்கன்னு சொல்லி 3 வருஷம் ஆச்சு. எத்தனை பேர் ரிசைன் பண்ணாங்க? ரிசைன் பண்ணிட்டு நிறைய பேர் அறிவாளை பார்த்துட்டு போயிட்டாங்க. அறிவாளை கதை பண்ணாதீங்க மாதேஷ். சார் உங்க கட்சி பஞ்சாயத்துக்கு வாங்க சார். என்ன முடியல சார்? இதே தான் எங்க கட்சியில பஞ்சாயத்து இல்ல. சும்மா பஞ்சாயத்துன்னு பேசல என்ன அர்த்தம் இருக்கு? அதிமுக பலவீனமா காட்டணும் அப்படிங்கறதுல ஒரு முன்னெடுத்து போற சில விஷயங்கள், சில நபர்கள் அவர்களுக்கு எதுக்கு மதிப்பு கொடுக்கணும்? அவங்களுக்கு எதுக்கு செல்லியம் எடுக்கணும்? அதுக்கு அந்த ஒர்த்தே இல்லையா அந்த விஷயம்? சார் இதை இன்னைக்கு நீங்க மறுக்கலாம் சார். நான் 6 மாசம்